இது ஏதோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு இல்ல இது கிராபிக்ஸ் அப்படின்னு தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. இது இப்ப நீங்க பாக்குற அத்தனையும் ஒரிஜினல், எதுவுமே பொம்மை வேன் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் டூரிஸ்ட் வேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடம் விதவிதமா வச்சு செஞ்சுட்டு போயிருது. இது ஏதோ ஃபாரின்ல வந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில இந்த பெங்கால் புயலுக்கு பயங்கரமா எல்லாரும் விழுந்து விழுந்து கவர் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க கவர் பண்ண லட்சணம் இதுதான். கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில ஊரே காலியாகிற அளவுக்கு வெள்ளத்தை அடிச்சுட்டு போயிருக்கு. இப்ப நிக்கல, இந்த பொம்மை காருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. இது அத்தனையும் இது எல்லாமே ஒரிஜினல் டூரிஸ்ட் வேன்ஸ். ரோட்டோரமா நிக்க வச்சிருந்தா காரு கீர் எல்லாம் கிடக்கு. இப்ப என்ன மேட்டர்னா, வெறும் வேனோட நிலைமையா, இவ்வளவு பெரிய வேனோட நிலைமையா இப்படி இருக்குன்னா, இந்த பைக்கு சைக்கிள் அப்புறம் இன்னும் சில பல சாமான் ஜட்டு முட்டு சாமான் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்திருக்கணுமோ. ஊரு பூரா வெள்ளக்கடை கிடக்கு, எந்த இடத்துலயுமே தண்ணி. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 503 மில்லிமீட்டர் அளவுக்கு, கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு மேல சரியான மழை. ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தண்ணி. தீவுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி தான் உட்கார்ந்துருக்கான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப இந்த வேன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேனோட ஒட்டு மொத்தமா இனிமே எதுக்குமே அது உபயோகப்படாது. அதை எடுத்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க இதை நம்பிதான் பொழப்பு ஓட்டிருப்பாங்க. ஒட்டு மொத்தமா தொங்கிட்டு இருக்கு. எங்க காப்பாத்துறது, எங்க நினைச்சு பாருங்களேன். அந்த வேனோட ஓனர்ஸ் எல்லாம் அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் என்ன எப்பா, ஆனா ஒண்ணுமே இல்ல, பாதிப்பே இல்ல. எங்க பாதிப்பு இருக்கு அங்க பாதிப்பு இவங்க காட்டினா தானே பாதிப்பு இருக்கா இல்லையான்றது தெரியும். இவங்க தான் எதையுமே இளவு காட்டிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இதுவே எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து போட்டா தான் உண்டு. ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கிற இடத்துல எவனும் போறது கிடையாது. அங்க போயிட்டு என்ன எதுன்னு பார்க்க போறது கிடையாது. வெறும் நியூஸ் பிரிண்ட மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிறவன் எவனாச்சும் எடுத்து போட்டா தானே என்ன ஏதுன்ற விவரம். அதுக்கப்புறம் தான் அது எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது இவங்க போட மாட்டாங்க. போட்டோ வைரல், வீடியோ வைரல், மக்கள் அதிகமா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் செஞ்சா மட்டும்தான் அதை கணக்குல இவங்க எடுத்துப்பாங்க. இப்ப சென்னையை தாண்டி வர எந்த இடத்துல என்ன சேதமா இருந்தாலும் அது கணக்குல வராதா என்ன? இல்ல அவங்களுக்குலாம் அது காசு இல்லையா என்ன? இப்ப இந்த சேதாரத்துக்கெல்லாம் இப்ப என்ன கொடுக்க போறாங்க, என்ன இப்ப காம்பன்சேஷன் பண்ண போறாங்க? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பேசி இன்சூரன்ஸை வாங்கி கொடுத்தா போதும். இன்சூரன்ஸை வாங்கி கொடுத்தா உண்மையில அதுக்கு தான் மக்கள் ரொம்ப பாடாப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பல இடங்கள் இப்ப ஏமாந்து இதெல்லாம், அதாவது ஒரு இண்டிவிஜுவலா ஒரு காரு போகுது, பைக்கு போகுது, ஒரு இண்டிவிஜுவலா போனாலே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது சொந்த யூஸுக்கு வச்சிருக்குது. இதை வச்சுதான் ஒருத்தனுக்கு வாழ்வாதாரமே இருக்கு. ஒருத்தனுக்கு இல்ல, அந்த வண்டியை நம்பி 3-4 குடும்பம் இருக்கும். இப்ப ஒருத்தன் தலையில தூக்கி போட அந்த வண்டி அவன் எப்படி சரி பண்ணி கொண்டு வருவான்? இது வெறும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வெறும் இந்த ஒரு 15-20 வண்டி நிக்குது. இன்னும் கணக்குல வராதது என்னென்ன இருக்கு. அவன் ஒவ்வொருத்தனும் என்னென்ன இழந்தான் ஒன்னும் தெரியாது. யாருக்கு எதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. செய்தியில ஏதாச்சும் வந்தா மட்டும்தான் சுருக்குன்னு வேலை பார்க்க வேண்டியது. ஒருவேளை வரல அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க, யாருக்கு எந்த சேதாரமும் இல்ல, தடுத்துட்டாங்க, வெற்றி அடைஞ்சிருச்சு, இப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். இதை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம விட்டுட்டு பேசாம போயிடுவோமா? கால் நனைஞ்சாலும் நம்ம கால்னு கத்துறோமா இல்லையா? இதை பாக்குறப்ப வைத்தறியுமா எரியாதா சார்? இப்படி கலந்து அவன் நெஞ்சு வலிச்சு ஒரு செத்தாலும் செத்துருவாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு தான் இது காலையிலேருந்து பயங்கரமா எல்லாரும் எடுத்து போட்டு இது அதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சும்மா இது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஒரிஜினல் ஸ்பாட் இது. நெசமா எடுத்து பாவம் கண்ணுக்கு முன்னாடி கண்டமான கதைகள், வேற எதுவுமே கிடையாது. பார்த்து